வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நம்மளை கடைசியில் இப்படி கார்லேயும் பைக்லேயும் இல்லாமல் நடக்க வச்சுட்டாங்க. பைக்கு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு. நாங்கள் 3 பேருமே நடக்க வேண்டிய நிலைமைக்கு ஆகிட்டோம். என்ன பண்ண இங்கே ஒருத்தன் ஃபோன் பேசியான் ஒரே போக்கத்தை பேசிதான். அவனுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். அவனுக்கு தான் தெரியும் அது என்ன கஷ்டம். சரி, அவன் கொஞ்சம் பேக் அடிச்சு வரட்டு. ஆனால் பேசியதெல்லாம் கரெக்டாக இருக்காது. உங்களுக்கு புல்லட்டில் ஜிடியும் எல்லாம் தான். நம்ம இப்போ அடுத்து ஒரு பைக்கு சர்வீஸ் விட்டுருக்கோம் கீழே ஒரு கடையில், மோட்டோ பிளான்ட். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நம்ம அங்கே கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே எல்லாமே ஒரு ஷாப் தான் இருக்குது. நம்ம இப்போ மார்த்தாண்டத்தில் நடந்துகிட்ருக்கோம். 2 கிலோமீட்டர். இது நேற்றுக்கு பார்த்துருப்பீங்க. நேற்றுக்கு ஒரு கோழி சம்பவம் போட்டிருந்தேன். அதில் உள்ள கோழி தான் இது. சொல்லுவாங்க. வீடியோ யூடியூப்பில் போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கிடுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் உண்டு. சேனல் பேர் டெய்லி சம்பவம். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க. யூடியூப்பில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டு வச்சுக்கிடுங்க. அப்போ தான் டெய்லி போடிய வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். டெய்லி நாங்கள் வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்போம். உங்களை நாங்கள் இருக்கோம். ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா இவன்ட்டு கேட்டுருங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னா. பற்றியோ இங்கே எல்லாம் பெயிண்டிங் செட் ஆகும். இது இந்த ரோடெல்லாம் சூப்பராக கிடக்கும். அதனால் நம்ம அதெல்லாம் பார்த்து பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே நடந்து 1.5 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. சரி, நடப்போம். நம்ம கடை பக்கத்தில் போயிட்டு நான் அடுத்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணி பாய். நம்ம கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம். இவர் இப்போ தான் ஃபோன் பேசி முடிச்சிருக்காரு. நடக்கலாம். இதுக்கு தான் 2 பெண்டாட்டி கட்ட விடாது தெரியாது. ஆனால் இந்த கோழி எப்படி கொண்டு தெரியுதுன்னு தான் தெரியல. கால் சென்டரில் ஒரு 5 எண்ணம் வச்சிருக்கேன். இருந்தாலும் ஆனந்தமாக தெரியும். அப்படி இல்லை. கால் சென்டரில் இல்லை வேலை பின்ன ஆனந்தமாக தான் தெரியும். ஆமாம், ஏசி வாழ்க்கை குழுன்னு இருக்கும். ஏசி வாழ்க்கை கால் சென்டரில் சூடாது. ஃபுல்லாக ஃபோன் பேசிட்டு மார்த்தாண்டம் மெயின் ரோட்டில் நடக்க வச்சுட்டாங்க. ஷாப்பா மார்த்தாண்டம் வந்தாச்சு. இது பைக்கு பரிதாபங்கள்னு போடலாம். இல்லை, ஆமாம், பைக்கு பரிதாபங்கள். பைக் இல்லாமல் இதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. டேக் பண்ண இல்லையா? நீங்கள் எங்கேயாவது இப்படி போய் பைக்கு நாசாகி நின்று நடந்துருக்குதெல்லாம் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதையும் புரிஞ்சுக்கிட முடியாத நிறைய பேர் இருக்கிறோம். அதையும் நீங்கள் யோசிச்சுக்கிடுங்க. ஆமாம் ஆமாம், என்ன வாழ்க்கைப்பா, வாழ்க்கையே வெறுப்பாக என்ன செய்ய. ஓ, இதுதான் இந்த பாஞ்சாலி ரெஸ்டாரண்டா? இதான் பாஞ்சாலி ரைஸு அது என்னது எல்லாமே பாஞ்சாலி. அவர் தான் வாட்ச்மேன் பாஞ்சாலிக்கு. ரெஸ்டாரண்ட் புதுசாக தொடங்கியிருக்கேன். இதுதான் கோழி வண்டி. இது 2 தான் இவன் சாடி வெளியில் வந்தான். இப்போ பயங்கர காய்ச்சல், அதனால நடக்காச்சு போட்டார். ஒரு ஆட்டோ அப்படிங்க என்ன வர கேட்டானோ இல்லை. ஆட்டோ பைசா கொடுக்குறாங்க. பைசா இல்லை. இன்னும் ராஜா கேம் விளாடும். இன்னும் ராஜா கேம் விளாடணும். பைசா இல்லை. நாங்கள் இது ராஜா கேம் விளையாடி புது பஸ் விட்டுரு காட்டி விடு. பஸ் இது நம்ம வேண்டி விட்டதாகும் சொல்லுவாங்க. இப்போ கடைக்கு வந்துட்டோம். கடைக்கு வந்து ஆனால் வண்டி சரியாகல. அதான் வண்டி சரியாகல. சரி, நீ இன்னொரு வண்டி அங்கே விட்டுருக்கோம். அதை எடுத்து அப்படி கிளம்ப வேண்டியதுதான். நடக்க வேண்டியது. நம்ம இன்னும் நடைப்பயணம் தொடங்கியிருக்கோம். ஏது கடையில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது மோட்டோ பிளான்ட். இங்கே தான் நம்ம பைக் நிற்குது. பேக் கேமரா எடு. பைக்கு இங்கே தான் நிற்குது. நம்ம மோட்டோ பிளான்ட் வந்திருக்கோம். எல்லா பைக்கும் இங்கே சர்வீஸ் பண்ணி தருவாங்க. இல்லை, இங்கே ஒருத்தன் ஒழிச்சிருக்கான் பாருங்க. நேரமாக வரும்போது இவனை காணல. இங்கே சாய பிடிச்சி போயிருக்கேன். இவன் தான் அவன். பெரிய மெக்கானிக் ஆகும். உங்களுக்கு வண்டி என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உடனே பார்த்து சொல்லுவான். பின்ன அது ஆடுது இது ஆடுதுன்னு மட்டும் சொல்லுவான். மாற்றி விட மாட்டான். அதை சைட் பண்ணி விடுவான். ஒழிச்சிருக்கேன் நான் பார்த்துக்கிடும். இதா? நீ சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சும்மா இருங்க. நம்ம பைக் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பயங்கர வெயில் பார்த்துருக்கோம். வெயில் சுட்டரிக்குது. நம்ம ஒரு ஜூஸ் எண்ணெய் குடிச்சிட்டு அப்படியே போல இருந்திருக்கோம். கடைக்கிட்ட வந்தோம். நம்ம கடையில் போயிட்டு இந்த தாத்தா கடையில் தான் மோர் இல்லை நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து குடிச்சிருக்குது எல்லாம் ஒன்று கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தாத்தா தெரியுமா உங்களுக்கு? இது இடத்துல இருக்குன்னா நம்ம ஸ்வாயங்குழி கொஞ்சம் முன்ன
அந்த வளைவு இருக்குது, NH47 கடை இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஒரு தாத்தாய கடை. நீங்கள் இவரை பார்த்துருக்கீங்களா? இங்கே வந்து மோர் குடிச்சிருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இங்கேருந்து சர்பத்தை ஏதாவது குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். நம்ம கிளம்புன அப்புறம் வீடியோ போடுவோம். இது போல் டெய்லி வீடியோ போட்டுட்ருப்போம். உங்களை என்டர்டெயின் பண்ணக்கு நாங்கள் இருக்கோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ எல்லாம் நல்லா இருக்கா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.